ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்கு. அதாவது நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ தான் வந்து பார்த்தா ஒரு சரியான அப்டேட் வந்திருக்கு. இந்த வீக்லி டாஸ்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவலாக வந்து 2 பாயிண்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க இல்லையா? 2 இப்போ அடுத்த கட்டத்தில் இன்றைக்கி ஒரே ஒரு ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு இன்னும் 2 டீம் வந்து பாக்கி இருக்குது. ஸோ அதில் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நம்ம விக்ரம் டீம் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. உண்மையில் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 38 நிமிஷம் அந்த அவள் வருவாள சாங்கை மட்டும் முதல்ல கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 பாயிண்ட் சூப்பராக வந்திருக்கும். பட் அதில் மட்டும் கோட்டை விட்டாங்க. ஈஸி. சபரி கண்டுபிடிச்சிட்டாரு, எஃப்ஜே கண்டுபிடிக்காமல், கம்மர் இது சுபிக்ஷாவும் கண்டுபிடிக்காமல் விட்டாங்க. ஆனால் சுபிக்ஷா 2-3 பாட்டு எக்ஸ்ட்ராவே கண்டுபிடிச்சாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எஃப்ஜேலாம் சுத்தம் என்னத்த சொல்ல அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நாளைக்கு வந்துட்டு அதாவது நாளைக்கு விஜய பார்வதி அவங்க டீம் தான் இறங்க போகுது. அது அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க போல இருக்குது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பாயிண்ட்னால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பாட்டோ 2 பாட்டோ தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அவங்களுக்கு போச்சு போல இருக்குது. இல்லை ஒரே ஒரு பாட்டை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கானாமிரத் அவர்களுடைய டீம் பார்த்திங்கன்னா 3 பாட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் அப்டேட் வந்திருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது விக்ரம் அவங்க டீம் 4 பாட்டு கண்டுபிடிச்சதுனால 4 பாயிண்ட்டு. அப்புறம் டீம் வினோத் அவங்க வந்துட்டு 3 பாட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்குது. அதனால் அவங்களுக்கு 3 பாயிண்ட்டு. அப்புறம் நம்ம விஜய் பார்வதி அவர்களுடைய டீம் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்குது. அதனால் அவங்களுக்கு 1 பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி வந்துட்டு 2 பாயிண்ட் இருந்ததுனால இப்போ வந்துட்டு விக்ரம் அவங்க டீம் வந்து 6 பாயிண்ட் மொத்தமாக டோட்டலில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் வந்துட்டு 5 பாயிண்டில் இருப்பாங்க. விஜய் பார்வதி அவங்க வந்து 3 பாயிண்டில் இருப்பாங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. வினோத் வந்து 5 பாயிண்ட் இருப்பாங்க. ஏன்னா 2 பாயிண்ட் தானே. இவங்க வந்துட்டு விஜய் பார்வதி வந்துட்டு 3 பாயிண்டில் இருப்பாங்க, 3வது ப்ளேஸில். ஸோ பயங்கர மாசாக போயிட்டுருக்கு. இன்னும் அடுத்த ஒரு நாள் வேறு இருக்குது பாக்கி. ஸோ அதுலேயும் யார் என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் வந்து நடக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ரம் டீம் தான் லீடிங்கில் இருக்காங்க. பட் ஆக்சுவலாக வந்துட்டு இது அமித் அவங்க டீம் வின் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வேறு போயிட்டுருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.